இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த மேம்படாதாக காலை வேளையிலே நாம் அனைவரும் இணைந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை துதித்து மேம்படுத்துவோம். அன்பும் இரக்கமும் மிகுந்த சாந்தமும் கிருபையும் உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோங்க தாவே. இரக்கமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோங்க தாவே. உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோங்க தாவே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோங்க தாவே. வானாதி வானங்களை படைத்தவரே உம்மை துதிக்கிறோமப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோங்க தாவே. உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோங்க தாவே. ஒரு விசை கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு உம்மை துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா. மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோங்க கத்தாவே. காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. புது கிருபை தாருங்க கத்தாவே. புது பலனை தாருங்க கத்தாவே. புது ஜீவனை கொடுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோங்க கத்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஒரு விசை கத்தாவே இன்னும் அதிகமாய் மோடி நெருங்கி ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே புது கிருபை தாருங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, உம்மிடத்திலிருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கத்தாவே. என் தேவனே எங்களிடத்தில் என்ன தடைகள் இருந்தாலும் கத்தாவே முற்றிலுமாக அந்த தடைகளை கத்தாவே எங்களிருந்து பிடுங்கி எறிந்து நீர் சுட்டரிக்க வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் கத்தாவே அன்றே தடையாக இருக்குமே. ஆனால் தயவு செய்து கத்தாவே எங்களுக்கு மன்னித்து கத்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை தகுதிப்படுத்த வேணுமாய் கிருபை செய்ய கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கத்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி கத்தாவே. இன்னும் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் கத்தாவே நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி 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 கத்தாவே. இம்மட்டும் கத்தாவே நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தீரே, அதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. இனிமேலும் நீர் பாதுகாத்து எங்களை வழிநடத்தவனுமாய் கிருபை செய்ய கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. நன்றி கத்தாவே. நன்றி 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 கத்தாவே. ஆண்டவரே உதடுகளின் பலியாகிய சோத்திர பலியிடத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை தோதரிக்கிறோம் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் கிருபை கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த காலை வேளையில் ஜெபத்தில் கத்தாவே ஒவ்வொரு பகுதியும் கத்தாவே நீர் ஆசீர்வதித்து கொடுத்தல வேணுமாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஜெப வேளையில கத்தாவே ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு விரைவிலே கத்தாவே அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோமப்பா. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. பாடல் வேளையில கத்தாவே ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வரட்டும் கத்தாவே. இங்கே வந்திருக்கிற ஆன்லைனில் கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே என் தேவன் தாமே அபிஷேகத்தினால் நீ நிரப்ப வேண்டுமாய் கிருபை செய்ய கத்தாவே.
ஆண்டவரே, செய்தி வேளையில கத்தாவே நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய குரலை கேட்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கத்தாவே நீர் எங்களோடு பேசுகிற கிருபைக்கான நடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே, துதிக்கிறோமப்பா, சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தாவே ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா, வல்லமையாய் பயன்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே, ஆத்மநேசர் ஐக்கியத்துக்கு விரோதமாக எந்த பொல்லாங்கனை எழும்பாதபடி என் தேவன் கத்தாவே வேலெடுத்து பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமேல கத்தாவே. உம்மால் எல்லாம் கூடுங்கத்தாவே. நீர் சொல்லாகுங்கத்தாவே. நீர் கட்டளையிட நிற்குங்கத்தாவே. சோதரிக்கிறோமப்பா. ஆவியானவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோங்கத்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி கத்தாவே. என் தேவனே, ஆத்மநேசர் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கத்தாவே என் தேவனே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. இன்னும் கத்தாவே ஆனால் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கத்தாவே நீ நன்மைகளை செய்ய போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன் கத்தாவே. கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு சொன்னீங்களே கத்தாவே. உம்மை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுகிறோன ஒருபோது நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொன்ன தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் கத்தாவே. ஒரு விசை கத்தாவே எங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. நம்முடைய ஆவியின் வரங்கள் எங்களுக்குள்ள செயல்படட்டும். ஆவியின் கனி எங்களுக்குள்ள செயல்படட்டும் கத்தாவே. என் தேவனே, துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் கத்தாவே. தாழ்மை எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. அன்றே உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க கத்தாவே. என் தேவனே, துதிக்கிறோமப்பா. சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றுவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் கத்தாவே. நம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. அன்றுவரே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே செழிப்பை கட்டளையிடுங்க. அன்றுவரே, என் தேவனே, துதிக்கிறோமப்பா. அன்றுவரே, குடும்பம் குடும்பமாக உம்மை ஆராதிக்கத்தக்கதாக உம்மை துதிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றுவரே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் கத்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க கத்தாவே. அன்றுவரே, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தேவைகளை நீர் அறிந்திருக்கிற தேவன் கத்தாவே. அன்றுவரே, தேவைகளை சந்திக்கிற தேவன் நீரா இருக்கிறக்கா நன்றியோடு துதிக்கிறோமப்பா. அன்றுவரே, அன்றுவரே, என் தேவனே எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்க கத்தாவே. அன்றுவரே, ஒருபோதும் கத்தாவே பலவீனங்கள் அன்றுவரே சோர்வுகள் அன்றுவரே விபத்துக்கள் ஏற்படாதபடி என் தேவன் நீர் பாதுகாக்கணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அன்றுவரே, துதிக்கிறேன் கத்தாவே. அன்றுவரே, தயவாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்துங்க கத்தாவே. அன்றுவரே, உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. என் தேவனே, உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டி கொள்ளுங்க. அன்றுவரே, என் தேவனே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கத்தாவே. உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை காவல் புரிய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே, என் தேவனே, உம்முடைய பாதுகாப்பு எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும் கத்தாவே. ஆண்டவரே, உமக்கென்று வாழ உமக்கென்று ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துங்க. நீரே ஆளுகை செய்யும் நடத்தும். எங்களுடைய சித்தத்தின்படி இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வாஞ்சையின்படி எங்களை நடத்துங்க. துதி கணம் எங்களாம் மீட்பரச்சரும் கத்திரமாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் இணைந்து கொடுக்கப்பட்ட ஜெபத்தை முழு சிந்தையோடு நாம் ஜெபிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகா பலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். என்னை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் என்னை வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனமனுடையவர்களை கனமனவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:27 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையை நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படிதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வருமட்டும் உண்மையும் உத்தமமாக
உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17 முதல் 26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் போக்குறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற விடுதலையிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே தேவனிடத்தில் ஜெபிப்பதற்காக சகோதரர் ஜூலியஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது நாமும் அவரோடு இணைந்து நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அந்த வார்த்தையின்படி இந்த காலை ஜெபத்திலே கர்த்தர் ஒருமனப்பட்டு நாம் ஒரு சில விண்ணப்பத்தை எடுக்கப் போகிறோம். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடலாக செவியில் ஏறிட்டு இந்த வார்த்தையின்படி இந்த ஆலயத்தின் விண்ணப்பத்தை நம்ம எடுக்கப் போகிறோம். கர்த்தாவே நன்றியோடு சோத்தம் கர்த்தாவே, அல்லேலூயா 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 சோத்தம் ஆண்டவரே, சோத்திரம் 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 அல்லேலூயா 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 சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் அல்லேலூயா 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 சோத்தம் ஆண்டவரே, சோத்திரம் 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 கர்த்தாவே அல்லேலூயா அல்லேலூயா சோத்தம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே அல்லேலூயா 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 சோத்திரம் 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 கர்த்தாவே ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே அல்லேலூயா அல்லேலூயா துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே அல்லேலூயா 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 சோத்தம் ஆண்டவரே, சோத்திரம் 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 அல்லேலூயா 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 சோத்தம் கர்த்தாவே அப்பா, துதிக்கும் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே, ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கி தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்களிருக்கும் தேவன், மகா வல்லமையுள்ள தேவனே கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 அல்லேலூயா அல்லேலூயா சோத்தம் கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, அதிகாலை திரைவனை கண்டைவான்னு சொன்ன தேவனே கர்த்தாவே, சோத்தம் அல்லேலூயா கர்த்தாவே, ஆலயத்தில் உம்மை கூப்பிடுகிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே அல்லேலூயா கர்த்தாவே, சோத்தம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் அல்லேலூயா 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 கர்த்தாவே ஆண்டவரே, வல்லம் இறங்கணும் அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக சோத்தம் அல்லேலூயா ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே தேவனே, நீ என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் அப்பா, சோத்தம் கர்த்தாவே அல்லேலூயா சோத்தம் கர்த்தாவே, சோத்திரம் சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்ன முகத்தை நாங்கள் தேடுகிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே, அதிகாலை தேடுகிறோம் என்னை கண்ணைவான் என்று சொன்ன தேவனே கர்த்தாவே அல்லேலூயா 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 சோத்தம் சோத்திரம் சோத்தம் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அல்லேலூயா 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 சோத்தம் கர்த்தாவே, சோத்திரம் சோத்திரம் சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் உன் வல்லமையுள்ள சங்கரை என்னாக பிளந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் அல்லேலூயா 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 சோத்தம் கர்த்தாவே ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தம் கர்த்தாவே அல்லேலூயா அல்லேலூயா சோத்தம் கர்த்தாவே அப்பா, என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ள முடியாது. எங்களை பரிசுத்தப்படுத்துங்களப்பா. எண்ணங்களை சிந்தை நடைகளை பரிசுத்தப்படுத்துங்களப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான்ப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா நீங்களும் எங்களை ஆராய்ந்து உள்ளதங்களை சொல்லி தந்திருக்க தேவனே கர்த்தாவே. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கும்ப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே. எண்ணங்களை சிந்தைகளை நீ பரிசுத்தப்படுத்துங்களப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா ஒருமனப்படுத்துங்களப்பா. ஒருமன தாவியில் ஊட்டப்படுவதாக சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. சுத்தங்கத்தாவே. தேவனே சோத்திரம் சோத்திரம் சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே தேவனே சுத்தங்கத்தாவே. நீ சகலத்தையும் செய்ய வல்லவ சுத்தங்கத்தாவே. அப்பா நீ செய்ய நித்திய தடைப்படாது என்று அறிந்திருக்கோம் அப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா உண்மையை தம் நோக்கி இப்படி யாருக்கு நீ சமீபமாக இருக்கிற தேவனே. அப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்னீரே. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம் அப்பா. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வல்லம் இறங்கட்டு வல்லம் இறங்கட்டு வல்லம் இறங்கட்டு பயப்படாத கலங்காத திகாத நான் நோடி இருக்கேன்னு சொன்ன தேவனே கர்த்தாவே. ஆண்டவரே சுத்தம் ஆண்டவரே சுத்தம் சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம் அப்பா. சுத்தம் ஹல்லேலூயா. பலப்படுத்தும் பலப்படுத்தும் நல்ல பலத்தை சுகத்தை தாரங்க கர்த்தாவே. அப்பா நாளுடைய புதிய கிருபை புதிய பலத்தை நீர் தாரங்களாப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சுத்தம் சுத்தங்கத்தாவே. சுத்தங்கத்தாவே. சுத்தம் சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஆறு காரியங்களை கர்த்தா வெறுக்க ஏழும் அருவருப்பானது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் சிந்தனை எதுவும் இடப்படக்கூடாதுப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்களே. அப்பா எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுங்க. எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்களே. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சுத்தம் ஹல்லேலூயா கர்த்தாவே. அப்பா அந்த ஆலயத்தில் செய்யப்படும் எல்லா விண்ணப்பத்தையும் நீர் கேட்டலுமப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தம் ஆண்டவரே. ஆண்டவரே சுத்தம் சுத்தம் வல்லம் இறங்கட்டுப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே எங்கள் தலைமை போதரை எங்கள் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே பலனிருந்து பலனாக இருந்து நீ தாங்குடைய தேவனே கர்த்தாவே. ஆண்டவரே நல்ல பலத்தை சுகத்தை நீ கொடுத்து கொடுத்திருக்க அதுக்காக நன்றியோ சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. அப்பா என்னாலே நாட்கள் பெரும் ஐஸ்வர்யம் விருத்தியாக அந்த வார்த்தையின் கர்த்தாவே. நல்ல பலத்தை சுகத்தை நீ கொடுத்து கொடுத்திருக்க அதுக்காக நன்றி சுத்தங்கத்தாவே. அப்பா உச்சந்தன் உள்ளங்காலம் வல்லம் இறங்கின அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே உறுப்பினங்க கர்த்தாவே உம்முடைய வல்லம் இறங்குவதாக சுத்தங்க கையில் காலுக்கு நல்ல பலத்தை சுகத்தை தருவீர்களாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே மோசே உயிரோட நாட்களாக பலன் குறுகி போனதில்லை. அப்பா கண்கள் இருளில் வாக்குத்தத்தின் கர்த்தாவே. அப்பா இந்த நொடிகளை நீ பாதுகாத்து கொண்டிருக்க அதுக்காக நன்றியோட சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வாகனத்தில் செல்லும் கர்ம அந்த பிள்ளைங்களை சூழ்ந்து கொள்வதாக சுத்தங்கத்தாவே. நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாரணப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வெளியிடத்துக்கு போகும்போது வார்த்தை கொடுக்கும்போது அக்கின் அபிஷேகம் வல்லமை இறங்கட்டுமாப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா எந்த இடத்துக்கு கால் நின்று ஆண்டவரே விண்ணப்பத்தை ஏடு இருக்காங்களே அந்த இடத்த நீங்கள் சொந்தமாக்கி நீங்கள் கொடுங்களாப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே துணை இடத்த நீ சொந்தமாக்கி கொடுத்து அதுக்காக நன்றியோட சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே பாஸ்டர் ஜிம் ஜேசன் ஆசீர்வதித்து தாரணப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி ஒருத்தரிக்காம்பா. சுத்தங்கத்தாவே. தஞ்சை பேசுகிற எல்லா ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாரணப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா சபைக்கு தேவை என்ன தேவையில்லை நீங்கள் அறிந்திருக்கீங்களா சுத்தங்கத்தாவே. அப்பா பலவத்தின் பொக்கிஷங்களை நீர் திறந்து தாரணப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. அப்பா தஞ்சை பகுதியில் கிளை சபைகள் மூப்பர் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தாரணப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே விசுவாச குடும்பம் எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தாரணப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே தஞ்சை சபை அந்த திருச்சி ஆண்டவரே தஞ்சை சபை தமிழ்நாட்டுக்கு இல்லாமப்பா இந்திய தேசத்துக்கு நல்ல ஒரு வெளிச்சமாக மாறட்டுமாப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே மாறிக்கொண்டிருக்க அதுக்காக நன்றி மாற்றி வைத்திருக்க அதுக்காக நன்றியோட சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்குமாப்பா. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே போக்கில் வரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வெளியிடத்துக்கு சொல்லும்போது காரணம் அந்த பிள்ளைகள் எப்போதும் இருப்பதாக சுத்தங்கத்தாவே. அப்பா ரத்தங்கள் 16,000 ரத்தங்கள் இறங்கட்டுமாப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா வாகனத்தில் போகும்போது கர்த்தாவே. அப்பா ரத்தம் தெளிக்கப்படுவதாக சுத்தங்களை கரங்களை அப்பா சுழ்ந்து கொள்ளட்டும் பாப்பா. அப்பா கிருபையை சுழ்ந்து கொள்ளட்டுமாப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே. நல்ல பலத்தை சுகத்தை நீ தருவீராக சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே திருச்சி பட்டணம் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா அந்த பரிசுத்தம் அப்பா அந்த பரிசுத்தம்ல கூடாரத்தில் கர்த்தாவே. அப்பா அம்மா கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் ஊழியக்காரங்க கருத்தில் தருகிறோம்ப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா அம்மா கருத்தில் தருகிறோம்ப்பா. சுத்தம் 3 பிள்ளைகள் நம்ம கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தமான வல்லம் இறங்கட்டு சுத்தங்கத்தாவே. அப்பா மனித சத்துக்கு தீய சத்துக்கு தாக்காதபடி கர்த்தாவே. அப்பா உம்முடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. சுத்தங்கத்தாவே. போக்கில் வரத்தை பாதுகாத்து கர்த்தாவே. அப்பா நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாருங்களாப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்குமாப்பா. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்குமா. வெளியிடத்துக்கு செல்லும்போது கர்த்தாவே ஊழியத்துக்கு செல்லும்போது கர்த்தாவே வார்த்தை அக்கிரம அபிஷேகம் வல்லமையோடு கடந்து வரட்டுமாப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் கருத்தில் தருங்களாப்பா. சுத்தங்கத்தாவே. நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாருங்களாப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அவர் வெளியிடத்துக்கு செல்லும்போது கர்த்தாவே கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டுமாப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா உன்னை அதிசயங்களை காண செய்ய வாக்குத்தத்தம் கர்த்தாவே. அப்பா பாஸ்டர் சாமி நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்திருக்க அதுக்காக நன்றி ஒருத்தங்க சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்குமாப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்குமாப்பா. நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தருவீர்களாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே இந்த மாதிரி நடைபெறும் எல்லா ஊழியத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்களாப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்குமாப்பா. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே கிளை சபை கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா லால்குடி மேட்டுப்படி கர்த்தாவே. சோழங்கடி கர்த்தாவே. மாத்திரை கிளை சபை கருத்தில் தருகிறோம்ப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா பெரம்பலூர் கிளை சபை கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா சுத்தம் சுத்தங்கத்தாவே. நடத்த ஊழியக்காரப்பா மூப்பர் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா ஒரு மணி திராவில் ஊட்டப்படுவதாக கர்த்தாவே. அப்பா சபையில் பிரிவினவாதம் வரக்கூடாதப்பா. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. அப்பா ஒரு மணி கிடைக்கிற பொல்லாத விசுவாசிகளை இயேசு நாமத்தினால் அழிக்கப்படுவதாக சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் தலைமை சபை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீ மாற்றுங்களப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா கிளை சபையில் அநேக மக்கள் கலந்து கொள்ள கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஒரு மணி திராவில் ஊட்டப்படுவதாக சுத்தம் ஆசீர்வாதமே அப்பா அந்த பிள்ளைகள் தாருங்களாப்பா. சுத்தங்கத்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. அப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் என்று சொன்ன தேவனே கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதத்தை நீங்கள் தாருங்களாப்பா. சுத்தங்கத்தாவே. அப்பா சபைக்கு வர பிள்ளைகள் எல்லாத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. சுத்தம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே மாத்திரை சபை கருத்தில் நாங்கள் தருகிறோம்
தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா மாத்து சபை பெரிய சபை கட்ட ஒரு கிருபையை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே தேவரே கத்தாவே, எல்லா தேவர்களும் பெரிய தேவர்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா மாத்துல பெரிய சபை நாங்கள் கட்ட போகிறோம் அப்பா கத்தாவே. எல்லோரும் ஒன்று இருந்த கத்தாவே, ஒருமனப்பட்டு கத்தாவே, ஜெபத்தோடு கிருபையோடு கத்தாவே. அந்த ஆலயத்தை கட்ட போகிறோம் கத்தாவே. நீர் உதவி செய்யலாம் கத்தாவே. அப்பா உங்க ஞானம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே சுத்தம். அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம் அப்பா சுத்தம். தடைகளை நீக்கி போடுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா தடைகளை கொடுக்கிற பொல்லாத சத்துருக்கள் இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதா சுத்தங்கத்தாவே. அந்த இடத்துல பெரிய சபை கட்டி கிருபையை நீங்கள் பாராட்டுகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் கூட ஒரு கிருபையை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா அந்த இடத்துல தேவதூதர்கள் இறங்குவதாக சுத்தங்களாவே. அப்பா தடைகளை நீக்கி போடுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா வெகு நாட்களாக விண்ணப்பத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம் அப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா சீக்கிரம் கத்தாவே நீர் முடிவை தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவனை கத்தாவே. அப்பா விசுவாசிகள் எல்லாமே கூடும் என்று சொன்ன தேவனை கத்தாவே. அதிகாரிகள் கண்களுக்கு தயவு கிடைக்க கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா நீர் அவரோட பேசுமாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எந்த கேள்வி கேட்காதபடி கத்தாவே. அதோட ஒரே ஒரு கையெழுத்து போட்டு கத்தாவே. அப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை யாரும் குடும்பத்துக்கு நீங்க தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அந்த ஜெபத்துக்காக அநேக பேர் விண்ணப்பத்தை எழுதுகிறார்கள் கத்தாவே. அப்பா கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும் வார்த்தை முடிய கத்தாவே. அப்பா எங்கள் கைகளை கத்தாவே 2026 நீ ஆசீர்வதித்த தேவனை கத்தாவே. அப்பா என் கைகளை நீட்டி கத்த கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளதாக கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தம். அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நீ அப்படி செய்ய போறதுக்காக நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா சபையில எல்லா விசுவாசங்களும் உங்க கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா சபையில சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் உங்க கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எங்க பிள்ளைகள் தேசத்தை ஆளக்கூடிய பிள்ளைகளாக மாற்றலப்பா. அப்பா தேசத்தை சுதந்திரக்குள்ள பிள்ளைகளாக நீ மாற்றலப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 சோத்தமாண்டவரே சோத்திரம் சோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே இந்த போர்டு எக்ஸாம் உங்க கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தாவே நீ ஞானத்தை கொடுப்பீராக சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா கத்தாவே சோத்திரம் 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 அப்பா சாலமன் கொடுத்த ஞானத்தை அந்த பிள்ளைகளுக்கு தாரங்களப்பா சுத்தங்கத்தாவே. அந்த போர்டு எக்ஸாம் அதிக மார்க்குகள் எடுக்க கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வல்ல மிரகண்டு நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாரங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா கத்தாவே. எங்கள் சபையிலுக்கு எல்லா சிறு பிள்ளைகளும் ஆசீர்வதித்து தாரங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா பரிசுத்தை காத்துக்கொள்ளும்படியாக நீ பாதுகாத்துக்கொள்ளுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்ல இறங்கன் அக்கின் அபிஷேகம் இறங்குவதாக சுத்தங்கத்தே. அதிகாலையில் போய் தேட ஒரு கிருபை பாராட்டுங்களப்பா கத்தாவே. அப்பா போய் தேடி ஜெபத்தை ஆடுவ கத்தாவே. வசனம் படித்த கத்தாவே. அப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா அல்லேலூயா கத்தாவே. அப்பா பள்ளிக்கு செல்ல ஒரு கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் பரிசுத்தை காத்துக்கொள்ளுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா பரிசுத்தை கிடைக்கிற பொல்லாத பிசாசுகளை இயேசு நாமத்தில் அழிக்கப்படுவதாக சுத்தங்கத்தாவே. வல்ல இறங்கண்டு அக்கின் அபிஷேகம் இறங்குவதாக சுத்தங்கத்தாவே. அவருக்கு நல்ல பலத்தை சுகத்தை தாரங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா இந்த வாரம் அநேக பொறுப்புகளை எடுத்து கிருபை பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை அபிஷேகித்து வர்த்திக்க பண்ணுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அந்த பிள்ளை நீதிமன்றங்களாக மாறட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா நீதிமன்ற சபைக்கு ஒரு அஸ்திவாரமாக மாறட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா நீதிமன்றங்கள் வேறு கனி கொடுக்கும் என்று சொன்ன தேவனை கத்தாவே. அந்த பிள்ளைகளை கனி கொடுக்கிற செடியாக நீ மாற்றுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா மாதம் புதிய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 கத்தாவே. நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாருமாப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஆயத்தத்தை பற்றி கலந்து கொள்ள கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா வல்ல மிரகண்டுமா சுத்தம். அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே +2 எழுதின எல்லா பிள்ளைகளும் கரத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. போர்டு எக்ஸாம்ல கத்தாவே அவர்கள் படித்த படிப்பு கத்தாவே நீர் அவர்களை ஆசீர்வதித்து தருவீர்களாக சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா சுத்தங்கத்தாவே. அப்பா யோசேப்பு கொடுத்த ஞானத்தை கத்தை கிருபை அந்த பிள்ளைகளுக்கு நீ தருவீராக சுத்தங்கத்தாவே. நல்ல முதல் தரமான மார்க்கை எடுத்துக்கத்தாவே. அப்பா காலேஜில் சீட்டு கிடைக்க கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. எங்கள் சபையில் எல்லா விசுவாசங்களும் உங்கள் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் சபையில் எல்லா விசுவாசங்களும் கத்தாவே அந்த ஆலயத்துக்கு வர கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே குடும்பமாக வர கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 வல்ல மிரகண்டு கத்தாவே. அப்பா தடைகளை நீக்கி போடுங்க கத்தாவே. எங்களுடைய குடும்பத்தை முதலாவது ரட்சிப்பு உண்டாகட்டுமாப்பா கத்தாவே. அப்பா சபையில் இருக்க எல்லா பிள்ளைகளும் குடும்பத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் கத்தாவே ஆலயத்தில் வர ஒரு கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. நன்றியோட துதிக்கிறோம்ப்பா சுத்தமான நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாருமாப்பா கத்தாவே. ஆலயத்தில் மகிமையை பாராட்டு அப்பா ஆலயத்தில் மகிமையை காண முடியாத அவர் கண்களை நீங்கள் திறந்தள்ளுமாப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே 8 மணிக்கு ஆலயத்தில் வரக்கூடிய கிருபை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வருகிற 51 வாரமான கத்தாவே அவர்கள் சபைக்கு வர ஒரு கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. நன்றியோட நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வேலை செய்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா தொழில் செய்கிற குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா நீ கையிடு செய்ய எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும் வார்த்தையின்படி கத்தாவே. அப்பா நீ அவளை ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் சபையில் வேலைக்காக காத்து கொண்டிருக்காங்களப்பா சுத்தங்கத்தாவே. கத்தாவே எங்கள் பிள்ளைகள் வேலைகளை உருவாக்கி நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவர் நல்ல வேலை கட்டளையிடுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா படிப்பு கேட்டால் நல்ல வேலைகளை கட்டளையிடுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அந்த பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்களப்பா சுத்தங்கத்தாவே. அல்லேலூயா 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 சுத்தங்கத்தாவே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கம்மா. அல்லேலூயா அல்லேலூயா சுத்தங்கத்தாவே. அந்த பிள்ளைகள் நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தருவீங்களாப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்களப்பா சுத்தம்பா. ஆண்டவரே எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க சுத்தங்கத்தாவே. அப்பா நல்ல வேலை கட்டளை நீர் ஒரு வேலையை உருவாக்கி தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கத்தாவே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே அந்த பிள்ளைகள் ஒரு
நல்ல விசுவாசத்தை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. அப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்தங்கத்தாவே. ஆண்டவரே தொழில் செய்கிற பிள்ளைகளை எல்லாத்தையும் ஆசீர்வதித்து தாருங்கப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே இந்த வருடத்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்களப்பா சுத்தங்கத்தாவே. நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம் ஆலயத்துக்கு பணிவிடை செய்ய பிள்ளைகளாக நீ மாற்றுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா திருச்சி சபை ஏகப்பட்ட அநேக தேவைகள் இருக்கிறப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா உம்முடைய பலவித பொக்கிஷங்களை நீர் திறந்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. அப்பா நீ வலது இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன தேவனகத்தாவே. ஆண்டவரே இடது பொறுத்து ஒரு பெரிய இடத்தை வாங்க ஒரு கிருபை கொடுத்து அதுக்காக நன்றியோட சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்தங்கத்தாவே. ஒரு நல்ல ஒரு வாகனத்தை வாங்க கிருபை கொடுத்து அதுக்காக நன்றியோட சோத்தங்கத்தாவே. ஹalleluya ஹalleluya சோத்தங்கத்தாவே. ஆண்டவரே இந்த வலது புறத்தில் இருக்க இடத்தை வாங்க ஒரு கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா அந்த ஜெபத்தில் நாங்கள் ஏறெடுக்கோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா நீ விசுவாசித்தால் தேவனை மகிமையை காண்பாய் என்று சொன்ன தேவனகத்தாவே. ஆண்டவரே இந்த இடம் விரிவாக்கட்டுமாப்பா சொன்ன பெருகட்டுமாப்பா சுத்தம். அப்பா கிருபை நம்ம கிருபையினால் பெருகட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா அந்த பரிசுத்தமுள்ள கூடாரத்தில் கத்தாவே சோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. வெள்ளிக்கிழமை நடைபெற விடுதலை உபவாசத்தை கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா அநேக பிரஜை மக்கள் கலந்து கொள்கிறார்கள் கத்தாவே. அவங்க நல்ல பலத்தை சுகத்தை நீ தந்து கொண்டிருக்க அதுக்காக நன்றி சுத்தங்கத்தாவே. அப்பா அந்த படியில் ஏறும்போது கத்தாவே வல்லமை அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக சுத்தங்கத்தாவே. எங்கள் சபையில் அநேக பிள்ளை கலந்து கொள்ளட்டும் அப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் நல்ல விடுதலை தாரமப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா அந்த விடுதலை கொடுத்து அநேக பிள்ளை கலந்து கொள்ள கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆளுநர்களே தடைகளை நீக்கி போடுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா தடைகளை கொடுக்கிற பொல்லாத விசுவாசிகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம் அப்பா சோத்திரம் ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. அப்பா ஜெபக்குழு எங்கெங்க நடக்கிற அந்த ஜெபக்குழு நீ ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா ஜெபக்குழு அந்த வீட்டுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும் அப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சோத்திரம் ஹalleluya வல்லம் இறங்கட்டுப்பா சுத்தங்கத்தாவே. அந்த வீட்டை நீங்க ஆசீர்வதித்து தாருங்களப்பா. எந்த வீட்டு ஜெபக்குழு அந்த வீட்டை நீங்க ஆசீர்வதித்து தாருங்கப்பா. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து தாருங்களப்பா சோத்திரம் ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா. ஜெபக்குழு நடத்துற குடும்பத்தை ஆசீர்வதித்து தாருங்கப்பா. அப்பா போக்கில் ஒருத்தர் நீ பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தடைகளை நீக்கி போடுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே வாகனத்தை செல்லும் கரமத பிள்ளைகள் எப்போதும் இருப்பதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நீங்க அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்களப்பா சுத்தம் ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தம் ஹalleluya ஹalleluya நல்ல பலத்தை சுகத்தை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அந்த ஒரு மணி நேரம் ஜெபக்குழுவில் கத்தாவே எந்தெந்த பகுதியில் விண்ணப்பத்தை கேடுறாங்க நீ அப்படியே கத்தாவே நீ இறங்கி கத்தை எங்களுக்கு அப்பா எங்களுக்கு கத்தாவே பதிலை நீங்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சோத்தம் ஆண்டவரே சோத்தம் ஆண்டவரே சோத்தம் சோத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தம் ஹalleluya ஹalleluya வல்லம் இறங்கட்டுப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சோத்தங்கத்தாவே. ஆண்டவரே நாங்கள் தேசத்துக்காக விண்ணப்பத்தை நாங்கள் ஏறு இருக்கோம் கத்தாவே. இந்திய தேசம் எங்களுடைய தேசமாப்பா கத்தாவே சோத்தம் ஆண்டவரே. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் பிரதம மந்திரி ஆசீர்வதித்து தாங்க. உள்துறை அமைச்சரை நீ ஆசீர்வதித்து தாங்கத்தாவே. அப்பா மத்திய மத்திய மாநில மத்திய எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே பாராளுமன்றத்தில் பரமல ஜெபம் கேட்கப்படுவதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஹalleluya ஹalleluya கத்தாவே சுத்தங்கத்தாவே. அப்பா எங்கள் உள்துறை அமைச்சர் பிரதம காதுகள் திறக்கப்படுவதாக சுத்தங்கத்தாவே. அவர் காதுகள் எப்போதும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே தேசத்துக்கு அழகுடைய ஞானத்தை தாருமாப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே சோத்தம் ஆண்டவரே சோத்தங்கத்தாவே. அப்பா இந்திய தேசத்தை பரிசுத்தமான ஆளுகை செய்யட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. நீர் மாற்றத்தை உண்டு பண்ணுங்களப்பா சுத்தம் ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அரசாங்க சில திட்டங்கள் நேரடியாக மக்கள் சண்டை கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா 29 மாநில முதலமைச்சரை ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே கவர்னர்களை ஆசீர்வதித்து தாருங்களப்பா. ஆண்டவரே மாநில முதலமைச்சர் எல்லாத்தையும் மாநில அமைச்சர் எல்லாத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. வல்லம் இறங்கட்டுப்பா. தேசத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்கத்தாவே. அப்பா தீவிரவாதத்தை இந்திய தேசத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya ஹalleluya சுத்தங்கத்தாவே. ஹalleluya கத்தாவே. அந்த நாடுகளை சமாதானத்தோடு இருக்க கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சோத்தம் சோத்தங்கத்தாவே. அப்பா தேசத்தை விபத்து இல்லாத பகுதிகளாக மாற்றுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா இயற்கை சீரை மாற்றி தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 கத்தாவே. அப்பா தேசத்திலே கத்தாவே. அப்பா எங்கள் ஆத்ம சபை அநேக சபைகளில் கத்தாவே இயேசுவின் நாமத்தில் தரிக்கப்பட்ட சபைகள் ஊழியர்களை அநேக பேர் இருக்கிறார்களே அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா உங்களுடைய கரம் அவர்களை சுகுந்து கொள்வதாக சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம் பக்கத்து தேசத்தை ஆசீர்வதித்து தாங்க பக்கத்து. அப்பா தேசத்தில் ஆசீர்வாத மலைகள் பெய்வதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 கத்தாவே சுத்தங்கத்தாவே. அப்பா உங்களுடைய தமிழ்நாட்டு கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 கத்தாவே. ஆண்டவரே 2020 எலெக்ஷன் கருத்தில் நாங்கள் தருகிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு புத்தமும் தேவதூதர்கள் இறங்குவதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே அக்கினி அபிஷேகம் வல்லமை இறங்குவதாக சுத்தங்கத்தாவே. அப்பா நேர்மையாக நியாயத்தோடு நடக்க கிருபை நீங்கள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரங்கத்தாவே. ஆண்டவரே நீ வல்லம் இறங்கட்டுப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை அவர்கள் தாருங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா தேசத்தை பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்யட்டுமாப்பா சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே மத வரங்கத்தை பிரிவின வரங்கத்தா இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக கத்தாவே. அப்பா கலவரத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக சுத்தங்கத்தாவே. ஹalleluya 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 வல்லம் இறங்கட்டுப்பா கத்தாவே. அப்பா தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா சுத்தங்கத்தாவே. அப்பா தேசத்தில் பிரிவினைவாதம் வரக்கூடாத பக்கத்தாவே. அப்பா தமிழ்நாட்டில் பிரிவான வரக்கூடாதப்பா சுத்தங்கட்ட ஹalleluya கத்தாவே. அப்பா தமிழ்நாட்டில் கத்தாவே. அப்பா எல்லா மத சம்மதமாக வாழ கிருபைகள் பாராட்டுங்களப்பா சுத்தங்கத்தாவே. ஒரு மனித நாவில் ஊற்றப்படுவதாக சுத்தங்கத்தாவே. ஆண்டவரே நன்றி துதிக்கிறோம்ப்பா சுத்தங்கத்தாவே. ஹalleluya ஹalleluya சுத்தங்கத்தாவே. அப்பா உம்முடைய வசனம் எங்கள் வாயில்
நாட்கள் இருந்தது போல இருக்க வேண்டுமாப்பா. சுத்தங்க கத்தாவே ஆண்டவரே கத்தாவே சுத்தங்க தைரியமாக இரு. கத்த தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக அந்த வார்த்தையின்படி கத்தாவே. அப்பா இந்த நாளை ஆசீர்வதித்து தாரங்களப்பா. சுத்தங்க கத்தாவே ஆண்டவரே நன்றி தெரிவிக்காப்பா. சுத்தங்க கத்தாவே ஆண்டவரே தாழ்மையில் ஒன்று கிருபளிக்கிற தேவனை கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் நான் தாழ்த்திக்கிறோமாப்பா. சுத்தங்க ஜெபத்தை நீர் கேட்டீர், அதுக்காக நன்றி சுத்தங்க கத்தாவே. அப்பா உங்களுடைய வசனம் பற்றி அடியை நன்றாக நடத்தின அதுக்காக நன்றியோடு சுத்தங்க கத்தாவே. கத்தாவே கத்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையில புதிய கிருபையை கர்த்தர் கொடுக்கிறவராய் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மட்டுமாய் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே என்று சொல்லி உயர்த்தி பாடுவோம். சிறகாலே மூடி காத்திட்டீர்.
கரத்தால் நீர் என்னை தாங்கினி உம் சிறகாலே மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. உமக்கு நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. நன்றி இயேசுவே, எந்நாளும் இயேசுவே. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால் கர்த்தரை துதிப்போம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதத்தை எண்ணி காலையிலே கர்த்தரை தேடி கர்த்தரை முழு இருதயத்தோடு துதித்தார். தாவீதைப் போல அதிசயங்களை விவரிக்கிற காலமாக நாட்களாக இருக்கும். கர்த்தரை துதிங்க, அதிசயத்தை விவரிப்போம், நடக்கும். சங்கீதம் 9:1 அதைத்தான் தாவீது சொல்றார். எப்படி துதிக்கணுமா? முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து துதிக்க ஆரம்பிச்சா இன்னொரு அதிசயமான காரியங்களை செய்வார். வேத புஸ்தகத்தை திறந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5, 6, 7 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் ராஜாக்கள் எல்லாரையும் பார்க்கிலும் வாசி. ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. வாசிங்க பிரதர். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல்
அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு ராஜாவை பார்க்கிறோம். இவங்க அப்பா மாதிரி நடக்கலை, ஆனால் இவன் தாவீதின் வழியில் நடந்தான். கர்த்தருக்கு தாவீதின் வழிகளில் அதில் அவனை குறித்து சில காரியம் சொல்லி இருக்கிறது. அவனை போல கர்த்தரை நம்பின ஒரு ராஜா யாருமே இல்லையா. அவனுக்கு முன்னும் இல்லையா, அவனுக்கு பெண்ணும் இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்த பிரச்சனைகளில், சோதனைகளில், போராட்டங்களில் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருந்தான். கர்த்தரை நம்பினான், கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. அடுத்து அசீரியா ராஜா அவனுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டான். கர்த்தருக்கு மற்ற ராஜாக்கள்லாம் அதுக்கு முன்னே அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே இருந்தாங்க, அவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாங்க. அவன் ஒரு விக்கிரகாராதனைக்காரன். அருமையானவர்களே, ஆனால் ஒரு ஸ்டேஜில் இவனை பார்த்தீங்கன்னா எசேக்கியா, இவன் பேர் என்ன? எசேக்கியா என்றால் கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன். கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவன். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரால் பலப்படுத்தப்பட வேண்டும். கர்த்தருடைய பலன் வேணும். தாவீது சொன்னார், கர்த்தர் என் பலன்னார். கர்த்தருக்கு பவுல் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பலன். சங்கீதம் 84 படிக்கிறோம், பலத்தின் மேல் பலன் அடைந்தார்கள். இன்னும் வேதம் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக மாற்றுவார்களாம். அதுதான் கர்த்தருடைய பலன். கர்த்தருக்கு அருமையானவர்களே, கர்த்தரால் பலப்படுத்தப்பட்டவனா. கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். நமக்கு வரும் பிரச்சனைகளிலே கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கிட்டே இருக்கணும். ஆகவே இவன் என்னன்னா, இவன் பின்வாங்காத ஒரு ராஜா. கர்த்தரை விட்டு, சில ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கினது மாத்திரம் ஜனங்களே பின்வாங்க வச்சிருவான். அதில் ஒரு வசனம் சொல்கிறேன் பாருங்க. முந்தின அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரம் அதில் 21வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். பார்த்தீங்களா, கர்த்தரை விட்டு பின்வாங்கினா பெரிய பாவம் தான் செய்யும் சூழ்நிலை வரும். கர்த்தரை விட்டு பின்வாங்க வச்சான் பாருங்க, பெரிய பாவத்தை செய்ய வச்சுட்டான். ஆனால் இந்த ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் இல்லை, ஜனங்களையும் பின்வாங்க விடாதபடி நம்ப வைத்தான். கர்த்தருக்கு அதான் எசேக்கியாவுக்கும் யெரொபெயாமுக்கும் உள்ள வித்தியாசம். தாவீதோடு இருந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க பிரிஞ்சு. இந்த பிரிஞ்சு போனவனெல்லாம் யாரை ராஜாவாக்குனாங்க? இப்போ யாரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? யெரொபெயாம. இவன் தான் பெத்தேலிலும் தானிலும் கண்ணுக்குட்டியை வச்சு வணங்க வச்சவன். இதெல்லாம் எருசலேமுக்கு போயிடக்கூடாதுன்னு பெத்தேலில் ஒரு கண்ணுக்குட்டியை, பெத்தேல் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீட்டில் ஒரு விக்கிரகத்தை பண்ணி வச்சுட்டான் பார். அருமையானவர்களே, கண்ணுக்குட்டி வணக்கம் ஏற்கனவே அதெல்லாம் மோசே காலத்தில் ஒட்டச்சு போட்டார். இப்போ இன்னொரு வந்துட்டான், கேடு கட்டவன், விக்கிரகத்தை கும்பிட வச்சுட்டான் பார். அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, இந்த ஜனங்களுக்கு அறிவு வேணாமா? இவங்களுக்கு எப்படியாவது விக்கிரகத்தை கும்பிடணும், ஏதாவது ஒரு சாமி வேணும், ஏதாவது பண்டிகை வேணும், பண்டிகை கொண்டாடணும். இப்படி தான் இந்த ஜனங்கள் அருமையானவர்களை அழிஞ்சே போனாங்க, பெருக வேண்டியவர்கள் கர்த்தருக்கு. ஆகவே இவன் என்ன பண்ணான்னா, ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியர்களாக்கி வச்சானா. ஈனமானவர்களை இப்படியெல்லாம் வச்சு ஜனங்களை கர்த்தரை விட்டு பின்வாங்க வைத்தான். என்ன வைத்தான்? பின்வாங்க வைத்தான்.
அதனால் பின்வாங்கி போனவங்கெல்லாம் பெரிய பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு விரோதமாக. கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் கூடாது, பின்னிட்டு பார்க்கவும் கூடாது. நல்ல கவனிங்க, என்னுடைய செய்தியின் தலைப்பே நான் எழுதி வச்சிருக்கிறேன், பின்வாங்காதே பின்னிட்டு பாராதே. பின்வாங்கினால் உன் நிலை என்ன ஆகும், பின்னிட்டு பார்த்தாலே என்ன ஆகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தூதர்கள் லோத்து குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. பாத்தீங்களா, பின்னிட்டு பாராதே, இந்த இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று. ஓடிப்போ, அழிஞ்சிடக்கூடாது. நீ உனக்காக உன் சொந்தக்காரன் முழங்காலில் நிற்கிறான். உனக்காக ஆபிரகாம் அருமையான அவன் ஒரு தீர்க்கதரிசி மன்றாடினான். அவன் நிமித்தம், ஆபிரகாம் நிமித்தம் உனக்கு இந்த கிருபை, கர்த்தருக்கு கிருபை. இன்றைக்கு நம்ம நாட்டில் வரவேண்டிய அநேக ஆபத்துகள் விலகி போறதுக்கு ஒரு காரணம் அநேக பரிசுத்தவான்களுடைய முழங்காலின் ஜபம். ஒவ்வொரு நாளும் இங்கே காலையில் வந்து ஜபிக்கிறாங்க, கதறாங்க, பாரத்தோடு ஜபிக்கிறாங்க. அருமையானவர்களே, நம்ம நாட்டுக்கு ஜபிக்கிறாங்க, தேசத்துக்கு ஜபிக்கிறாங்க, தேச தலைவர்களுக்கு, நாட்டை ஆளுகிறவர்களுக்கு ஜபிக்கிறாங்க, தேசத்தின் நாட்டின் மக்களுக்கு ஜபிக்கிறாங்க. நல்லா இருக்கணும், சுவிட்சமாக இருக்கணும் கர்த்தருக்கு. ஆகவே கர்த்தரை கண்டுகொள்ளணும் எப்படி அப்படின்னு ஜபிக்கிறத பார்க்குறோம். இதுக்குன்னு டெய்லி இங்கே ஒரு ஜபம், காலை ஜபம். இந்த ஜபத்தை எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார், கேட்கிறார். ஆபிரகாம் நின்னான் கர்த்தருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல கவனியுங்கள். அதனால தான் ஆங்காங்கே இப்போ ஜப குழுக்களை ஏற்படுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக இடத்துல கேட்கிறார்கள். பாஸ்டர் சாம் அவர்கள் அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறார்கள். ஜப குழுக்கள் வீடுகள் தோறும். அன்றைக்கு வீடுகள் தோறும் சபை கூடுதல் நடந்தது. ஆனால் இன்றைக்கு வீடுகள் தோறும் ஜபம் வேணும், ஏரியாக்களிலே ஜபம் வேணும். அந்தந்த ஏரியாக்களுடைய இருள் நீங்கணும், வெளிச்சம் வரணும், ஒரு பெரிய மாற்றம் வரணும். இந்த மாற்றத்தை கொண்டு வருகிறதே ஜபம், கர்த்தருக்கு ஜபம். ஆகவே சொல்றாங்க, 2 தூதர்களும் லோத்தை பார்த்து தரன்னு இழுத்துக்கிட்டு வரான். ஏன்னா அங்கே ஒரு போராட்டம் நடக்குது, தாமதமாகுது, தாமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஆடு மாடுகளை என்ன செய்கிறது, சேர்த்து வைத்த சொத்துக்களை என்ன செய்கிறது, அந்த நகையெல்லாம் அங்கே இருக்க என்ன செய்கிறது, இதெல்லாம் எப்படி சுமந்துக்கிட்டு போகிறது, ஓட சொல்கிறாங்க கர்த்தருக்கு. அதுவும் ஜீவன் தப்பன்னா ஓடிடு, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. இங்கே போராட்டம், அந்த அம்மா இவரோடு போராடுது, இந்த பிள்ளைங்க போராடுறாங்க, எல்லாம் போராட்டம். எப்படி கர்த்தருக்கு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதோமினுடைய நிலையை பாருங்க. சோதோமின் நிலை, பின்னிட்டு பாராதே. என்ன பாராதே? பின்னிட்டு பாராதே. எத்தனை பேர் பின்னிட்டு பார்க்குறாங்க? பின்னிட்டே பார்க்கக்கூடாது. பவுல் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்தவர் சொல்றாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசியுங்கள். பிலிப்பியர். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. என்னத்தை மறந்தாரா? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. உன்னை இன்னொன்னு நாடு. மறக்காம நீ நாடுனா அழிஞ்சே போயிடுவ. கர்த்தருக்கு நியாயத்தீர்ப்பு விழுந்து கொண்டிருக்கிறது. இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிறது. காரிருள் ஜனங்களை மூடுகிறது. கர்த்தர் உன்மேல் உதித்து கொண்டிருக்கிறார். 2026வது வருடத்தில் ஆரம்பத்தில் முதல் நாளில் ஆரம்பித்து விட்டது. கர்த்தருக்கு பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. நாடுகளுக்கு, அநேக நாடுகளில் கலக்கம், தேசங்கள்
தவிக்குது. ஆனாலும் அவருடைய ஜனங்களின் மேல் கர்த்தர் உதிக்கிற ஒரு காலம். பவுல் சொல்றார், பின்னானவைகளை மறந்துட்டேன். மறக்காம ஓடுனால தான் பின்னிட்டு பார்க்க வைக்குது. இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப தூரம் விட்டுட்டு வந்துட்டாங்க, ஆனால் இருதயம் மாத்திரம் எகிப்தில் இருந்துச்சான். இன்றைக்கி நிறைய பேருடைய இருதயம் எங்கேயோ இருக்கும், கர்த்தர் மேலே இல்லை. கர்த்தருக்கு பின்வாங்காதே, பின்னிட்டும் பின்னானவைகளை மறந்துவிடு. சிலதை மறக்கணும், மறக்க வேண்டியதை மறந்துடணும். பின்னானவை ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? தொடரணும், தொடரணும். நம்மால் தொடர் நாடகத்தை தான் பார்ப்பான். நாளைக்கு தொடரும். இன்னும் எத்தனை பேர் பைபிள் படிச்சுக்கிட்டு பார்த்துக்கிருக்கான்? எத்தனை பெண்கள் அப்படி நாசமாக போய்கிட்டு இருக்குது கர்த்தருக்கு. ஆமாம், ஜாக்கிரதை. மனம் திரும்பினா சரியான மனம் திரும்பலுக்கு வரணும், சரியான ரட்சிப்புக்குள் வரணும். கர்த்தருக்கு கர்த்தரும் வேதம் தான் நமக்கு, கர்த்தரும் வேதம். ஆகவே ஒப்பு கொடுக்கணும். பின்னானவைகளை மறக்க வேண்டியவைகளை என்னால் மறக்க முடியலையே. ஏன் மறக்க முடியலை? அருமையான ஒரு செய்த நன்மைகளை மறக்காத, தேவையில்லாத நினச்சிக்கிட்டு இருக்காத, அது ஒன்று நாசப்படுத்திடும். கர்த்தருக்கு மறந்து விடு. பின்னிட்டு என்ன நடந்துச்சு? 26வது வசனம், ஆதியாகமம் 19:26. ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். பின்னிட்டு பாராதேன்னா பார்க்காம தானே போகணும். நான் பார்ப்பேன் அப்படின்னா, ஐயோ இவ்வளவு விட்டு வந்து விட்டேனே, இவ்வளவு இருந்துச்சே, அந்த ஆட்டை வித்து இந்த ஆட்டை வித்து அவ்வளவு கோல்டு வாங்கி வச்சேனே கர்த்தருக்கு. அவ பிள்ளைங்க பாரு, மோசமானவளுங்க. இந்த 2 பேரும் மோசமானவளுங்க. என்ன பண்ணாளுங்க தெரியுமா? அங்கேருந்து மதுபானத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாளுங்க. மதுபானத்தை தூக்கிட்டு போயிட்டாளுங்க மேலே கர்த்தருக்கு. குடிகார பொம்பளைங்க. எத்தனை பேர் வாலிப பிள்ளைய குடிக்கிறா, விரிக்கிறா, தேவையில்லாததை பார்க்குறா. கர்த்தருக்கு ஒரு போதகராக இருக்கிறதா சொல்ல வேண்டியது. கடைசி காலம், உன் ஜீவன் தப்பணும், நீ பரலோகம் போய் சேரணும். கர்த்தருக்கு ஆமாம், சத்தியத்துக்குள் வந்த பிறகு தெளிவோடு இருக்கணும். பின்னிட்டு பார்த்தால் சோதோமை விட்டு வந்ததை ஏன் பின்னிட்டு பார்க்க? மறக்காம போனதுனால, நினைச்சுக்கிட்டே ஓடி பின்னிட்டு பார்த்தால். அங்கதான் வார்த்தை வந்துருச்ச, பின்னிட்டு பாராதே, நிக்காதே, ஓடு. கர்த்தருக்கு பின்னிட்டு பார்த்து என்ன ஆனார்? இன்னைக்கு உப்புத்தூணு தான், பிரயோஜனமற்ற ஒரு உப்புத்தூணு. நல்ல கவனியுங்கள், வேதம் சொல்க பின்னிட்டு பார்க்க கூடாதான். அதனால தான் லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். யாரை நினைக்கணுமா? நினச்சிக்கிட்டு அது மாதிரி இருக்காத, ஓடுன்னு சொல்கிறார். இன்னொரு வசனம் படிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62வது வசனம். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு தகுதி வேண்டும், ஒரு தகுதி வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எல்லாருக்கும் கிடையாது. மனம் திரும்பணும், ரட்சிப்புக்குள்ள வரணும், மனம் திரும்பி குணப்படணுமா, கர்த்தருக்கு ஞானஸ்நானம் எடுக்கணுமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள். கர்த்தருக்கு ஆமா, பரிசுத்த வாழ்க்கை செய், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய். இதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குரிய சில தகுதி உண்டு. அதில் சொல்றார் பார், பின்னிட்டு பார்க்கிற எவனும்
தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல, தகுதியுள்ளவன். தகுதி இருக்கு, பின்னிட்டு பார்க்காதே, முன்னானவைகளை நாடி ஓடிக்கிட்டே இருக்கணும் கர்த்தருக்கு. ஆகவே பின்வாங்காதே, பின்னிட்டு பார்க்காதே. பின்வாங்கவும் கூடாது, பின்னிட்டு பார்க்கவும் கூடாது. அப்போ பின்வாங்காத ஒரு ராஜா சொல்றாரு, அருமையானவர்கள், அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் என்ன செய்தானா? இப்போ வாங்க 2 ராஜாக்கள் 18 அருமையான 6வது வசனம். அவரை சார்ந்திருந்து, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். எப்படி இப்படி ஒரு ராஜா இருந்திருக்கா பாருங்க. இப்படிப்பட்ட ராஜாக்களை தான் பார்க்கணும். இப்படி மாதிரி ஆட்கள் நம்ம தேசத்தை ஆண்டாங்கன்னா எப்படி இருக்கு? நாடு சுட்சமாக இருக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தரை சார்ந்து கொள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஆள வரணும். சீக்கிரம் நம்ம தேசம் பரிசுத்தவான்கள் ஆட்சி செய்கிற காலம் வரப்போகுது கர்த்தருக்கு. ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் 1000 பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். பின்வாங்குதலுக்கே இடம் கொடுக்கக்கூடாது. வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இது கற்பாறை, இது பண்படுத்தப்பட்ட நிலம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்ற பிரசங்க நிறைய பேர் பண்படுத்தப்படாமல் இருக்கிறாங்க, ஒரு நல்ல நிலமாக இல்லாமல் இருக்கிறாங்க. சிலர் முள்ளுள்ள நிலமாகவே இருக்கு இருதயம், உள்ளெல்லாம் முள்ளு, பண ஆசை, பொருளாசை என்ற முட்கள், அது மாத்திரம் இன்னும் பல ஆசை என்ற முட்கள் கர்த்தருக்கு. ஆகவே முள்ளா இருக்கக்கூடாது. உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா கிழிச்சுன்னு ஒரு நாள் கர்த்தருக்கு பலன் கொடாம போயிடும். கற்பாறை என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் மனம் இருதயம் பாறை மாதிரி வச்சிருக்கும் கர்த்தருக்கு. ஆனால் ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப பாட்டு நல்லா இருந்துச்சு, நல்ல பிரசங்கம் பாஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் அது பண்படுத்தப்பட ஒப்பு கொடுக்கவில்லை. அது பண்படுத்தப்பட்ட ஒரு நல்ல நிலமா இல்லை கர்த்தருக்கு. அதனால் கொஞ்ச காலம் பிறகு என்ன செய்து, வேர் இறங்கலை, வேர் விடலை, வேர் போகலல்ல. ஆமாம், வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம்தான் விசுவாசம், கொஞ்ச காலம்தான் விசுவாச வாழ்க்கை. ஆகவே சோதனை காலம்னு ஒரு காலம் வரும். நல்லா வெயில் அடிக்கும் பாருங்க, கற்பாறையில் விதைக்கப்பட்டு அடிக்கிற வெயிலில் சுருண்டுடும். அது மாதிரி சில பிரச்சனை வரும் பொழுது, சில போராட்டம் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, வேலையில் பிரச்சனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், வியாபாரத்தில் பிரச்சனை வரும், வாழ்க்கையில் பிரச்சனை வரும். கர்த்தருக்கு பல பிரச்சனைகள், ஊழியத்தில் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகளிலே இவர்கள் என்ன ஆயிடுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி போயிடுவாங்க. பவுல் சொல்றார், இது யோபு சொல்றார், அருமையானவர்களை, யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். சோதனை வரும். யாருக்கு சோதனை இல்லை? ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சோதிக்கப்படாமல் வெற்றி இல்லை. சோதனை காலத்தை கடந்து போகணும் கர்த்தருக்கு. ஆகவே நல்லா இருந்தார், அந்த குடும்பம் நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அருமையானவர்களை, சென்ற வாழ்நாள் காலத்தில் நான் எப்படி இருந்தேன் என்றார். வீட்டில் போய் யோபு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 29ஆம் அதிகாரத்தில் சொல்றார், சீரோடு இருந்தேன், சிறப்போடு இருந்தேன், நெய்யினால பாதங்களை கழுவினே, கண்மலையிலிருந்து எண்ணெய் வழிந்து வந்ததென்றார். இப்படியெல்லாம் வாழ்ந்த இவர் வாழ்க்கையிலே அருமையான தேவனுடைய இருள் சூழ்ந்தது.
சோதனை வந்தது, சோதனைக்காரன் உள்ளே வந்தான். சோதனைக்காரன். ஆனாலும் இழப்புகள், வியாதிகள் எல்லாம் வந்தது, நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் வந்தது. ஆனாலும் யோபு சொன்னார், இந்த சோதனைக்கு பின் நான் எப்படி, அதில் தொடர்ந்து வாசிங்க, பொன்னாய் விளங்குவேன். இவ்வளவு சோதனையிலும் என் கால்கள், அவர் அடிகளை என் கால்கள் வழியை விட்டு விலகல, வலதுபுறம் சாயல, இடதுபுறம் சாயல, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அருமையானவர்களே, நெறியை விட்டு சாயாமல் அப்படின்னா நெறி தவறல. வசனம் ஒன்று சொல்லுது, நெறி தவறல, நெறி தவறல, வழி தவறல. அருமையானவர்களை, நெறியை விட்டு சாயாமல் சாயல, அதை கை கொண்டேன். இவ்வளவு பிரச்சனை நடுவில் எதையும் சாயல, எதையும் சாரல, கை கொண்டேன். வாசிங்க, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு, உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. பார்த்தீங்களா என்ன அருமையா சொல்றாரு, பின்வாங்கலையே. இந்த சோதனையில அவர் வார்த்தையை விட்டு, கட்டளையை விட்டு, கற்பனையை விட்டு, உதடுகளின் கற்பனையா, அந்த உதடுகளிலிருந்து பிறந்த வார்த்தைகளை விட்டு நான் பின் வாங்குவதில்லை. என்ன அருமையான பக்தன். எவ்வளவு சோதனை, இழப்பு, சின்ன பிரச்சனை வந்தோடனே பின்வாங்கி போயிடுறோமே. வேதவாசிப்பு நின்றுடுது, ஜெபம் நின்றுடுது, ஐக்கியம் நின்றுடுது, ஆராதனை நின்றுடுது, ஊழியம் போயிடுது. என்னங்க அங்கே போய் என்னங்க ஜெபம் பண்ணி இப்படி சொல்லி, ஏன்னா இது கற்பாறை, இது பண்படுத்தப்படாத நிலம். கர்த்தருக்கு சோதனை காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனையில பின்வாங்கி போகிறார்கள். யோபு சொல்றார், நாம் அவருடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு பின்வாங்காமல், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அதிகமாய் காத்துக்கொண்டேன். வாசிங்க, அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். அவர் சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நீயா உன்னை குறிக்காத, அவர் உன்னை குறிச்சு வச்சிருப்பார். கர்த்தருக்கு நீயா அல்ல, அவர் உனக்கு உன்னை குறித்து வைத்திருப்பார். ஒரு வேலையை குறித்து வைத்திருப்பார், உனக்குன்னு ஒரு காரியத்தை குறித்து வைத்திருப்பார். கர்த்தருக்கு அவர் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அருமையான ஒரு பக்தன். என்ன அருமையா சொல்றார். 3 பேர் வந்து அவரை கலக்குன்னு கலக்கிறான். ஆனா அவங்க நடுவில் இவர் சொல்றார், நான் அவருடைய உதடுகளின் கற்பனையை விட்டு பின்வாங்காமல் அப்படின்றார். பின்வாங்குவதில்லை, ஒரு தீர்மானம் எடுக்கிறார். அதனால தான் அதில் யோபு 13:15 சொல்லுகிறது, அவர் என்னை கொன்றாலும் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தருக்கு சோதனை காலம் வரும், பின்வாங்காதே. இசைக்கியாவுக்கு சோதனை காலம் வந்தது, இது சோதனை காலம் தான். மிரட்டுறான், அசீரிய ராஜனுடைய தளபதி வந்து நிற்கிறான், ரப்சாக்கே மிரட்டுறான், உருட்டுறான். நீங்களாம் யாரை நம்பியிருக்க? உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? நீ நம்புகிற நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்றான். அந்த தேசத்தை கும்பிட்ட கடவுள்லாம் காப்பாத்தல அவங்கள, அதெல்லாம் விற்கிறேங்க ஐயா, அது தூக்கி வச்சா அப்படியே தான் இருக்கும். நம்முடைய தேவன் அருமையானவர்களே, அற்புதங்களை செய்கிற தேவன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வம் எங்க இருக்கு? எரேமியா 10ஆம் அதிகாரம், எரேமியா 10ஆம் அதிகாரம், அதை வாசிங்க. அதை சொல்லுமேன்னு நான் வரல. 10ஆம் அதிகாரம் 7-8 நினைக்க வாசிங்க. 9-10 எரேமியா 10ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 11. வானத்தையும் பூமியையும் கவனியுங்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். நல்ல கவனிங்க, மெய்யான தெய்வம் அப்படின்னா பொய்யான கள்ள நோட்டுன்னா நல்ல நோட்டுன்னு இருக்கும். அது மாதிரி கர்த்தரோ சொல்றாரு பாருங்க, மெய்யான தெய்வம்,
அவர் அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்திலும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். அழிஞ்சு போகும். எவ்வளவு திட்டமா எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அருமையான தேவன் அழிந்து போகும் என்று அவர்களுக்கு இதை யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா? சொல்லணும் கர்த்தருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவரே மெய்யான தெய்வம். அதனால எசேக்கியா கர்த்தரையும் நம்பினான், தன் தேசத்தின் ஜனங்களையும் கர்த்தரை நம்ப வைத்தான். கர்த்தருக்கு நம்ப வைத்தான். சோதனை காலம், நெருக்கம், லட்சக்கணக்கான மக்கள் முற்றுகை போட்டுட்டான். அசீரியருடைய படையே வந்து நிக்குது வெளியே. முற்றுகை போட்டா என்ன ஆகும்? பஞ்சங்கள், நெருக்கங்கள், உள்ள எதுவும் வராது, வியாபாரம் செய்ய முடியாது. எப்படி நெருக்கடி. நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம் கர்த்தருக்கு. அதுக்குதான் நம்மளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். அருமையானவர்களே, அப்படி ஒரு சூழ்நிலை இங்க வந்தது. அப்பொழுது முற்றுகை போட்டுட்டாங்க. எருசலேமை சுற்றிலும் அசீரியருடைய படை. ஆனா அந்த எசேக்கியாவுக்கு காலத்துல கிருபையா ஒரு தேவ மனுஷன் இருந்தான். அவர் பேர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அவர் ஜெபிச்சாவே அங்க அற்புதம் நடக்கும். ஆகவே எந்த பிரச்சனை வந்தாலும் எசேக்கியா ஆள் அனுப்பிச்சிருவாரு. தீர்க்கதரிசியை சொல்லுங்க, ஜெபிக்க சொல்லுங்க. இது கடினமான காலம், பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. தூசிக்கிறான், சகிக்க முடியல கர்த்தருக்கு. அவர் சொன்னாரு, ஏன் நீ கவலைப்படுற, அவன் ஓடிடுவான் பாரு, தைரியப்படுத்தினார். இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்க போகுது. அருமையானவர்களே, 19ஆம் அதிகாரத்தில் அவங்கெல்லாம் ஜெபம் பண்றாங்களாம். ஜெபத்தை கேட்டாராம். தீர்க்கதரிசி வார்த்தையை சொல்றாரு. அதுல அன்று ராத்திரியிலே என்ன நடந்துச்சு? அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், எத்தனாவது வசனம்? 35 19:35. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? கர்த்தரை நம்பினவனையும் கர்த்தரை சார்ந்திருந்தவனையும், அருமையா கர்த்தரை விட்டு பின் வாங்காதவனையும் கர்த்தர் ஒரு காலமும் கைவிடவே மாட்டார். இதை நீங்க சரியா செஞ்சீங்க, உங்களை அவர் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செஞ்சார் பாருங்க. ஆனா இந்த சோதனையில் அவன் நின்னானே, இந்த சோதனை காலத்தில் பின்வாங்கவில்லையே, கர்த்தருக்கு முக்கியப்படுத்தினான். கர்த்தர் அவனோடு இருந்தார். போகிற இடமெல்லாம் அனுகூலமாயிற்று. என்ன நடந்தது? 180,000, இன்னொரு இடத்துல சொல்லிருக்கு, இந்த இடத்துல பொதுவாக சொல்லியிருக்கு, சேனாதிபதிகளையும் அதிபதிகளையும் 2 நாளாகமும் தலைவர்களையும் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அத்தம் பண்ணினான். என்ன பண்ணினான்? அத்தம் பண்ணினான். அந்த தூதன் வர்றாரு, பொறிக்க அடிச்சு மிதிச்சார். ஒரே மிதிதான், ஒரே அடிதான். இதான் அதம் பண்ணுதல். உன் சத்துருக்களை கர்த்தர் அதம் பண்ணணுமா? உனக்கு விரோதமா மந்திரவாதம் செய்யறானே, சூனியம் பண்றானே, பேய அனுப்புறானே, செய்வன பண்ணுனா அழிஞ்சே போயிடுவேன். கர்த்தருக்கு ஆமா, தந்திர மந்திரம்லாம் பழிக்காது, அது கட்டாயம். என்ன நடந்தது பாத்தீங்களா? கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ண? ஒரு தூதனுக்கு பதில் சொல்ல முடியல. அவன் என்னையா ராணுவம், அவன் என்னையா மிலிட்ரி? கர்த்தருக்கு ஒரே ஒரு தூதன். இந்த இடத்துல அங்கே சங்கரித்தான், இங்கே அத்தம் பண்ணினான். ஒரே மிதிதான், ஆளை பார்த்து மிதிச்சான். எவன் தலைவன், எவன் சேனாபதி, எவன் பராக்கிரமசாலி பார்த்து அடிச்சான். அப்படியே சனகரி செத்த முகமாய் ராஜா
அவன் போய் சொன்னானே, அந்த சேனாதிபதி சொன்னான், ரப்சாக்கே எங்கள் ராஜா மகாராஜாவா. முஞ்சப்பார், நம்ம ராஜா தான் மகாராஜா, நம்ம கர்த்தர் தான் மகாராஜா. உனக்கா யுத்தம் பண்ணுகிறவர், அவர் சேனைகளின் கர்த்தர். சேனையில் ஒருவர் அனுப்பும் பொழுதே நிற்க முடியலையே. அங்கே போனான், அவன் குமாரன் ஒருவன் போய் அவனை 2 பேரும் சேர்ந்து போய் வெட்டி கொண்டுட்டான். பார்த்தீங்களா, முடிஞ்சா சோலி முடிச்சுட்டானுங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ தைரியமாய் கர்த்தரை சார்ந்து கொண்டு பின்வாங்காதே. கர்த்தர் உன்னோடு இருப்பார், பின்வாங்காதே. கர்த்தர் கைவிட மாட்டார். சோதனை காலத்தில் பின்வாங்காதே. கர்த்தருக்கு சோதனை வரும்பொழுது பின்வாங்காதே. இன்னொரு வசனம் வாசிங்க. நீங்கள் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33வது வசனம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோசியா இஸ்ரவேல் புத்தருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவைகளை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. நல்ல கவனிங்க. யோசியா இவன் பிறக்கும் முன்னே தீர்க்க தரிசனம். இவன் பிறக்கும் முன்னே ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அந்த எரோபியாம் பொண்ணு கண்ணுக்குட்டிக்கு பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த பலிபீடத்துக்கு எதிராக யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி போகிறான். எங்கேருந்து போகிறான்? யூதாவிலிருந்து போகிறான். அதுக்கு முன்னே அந்த ஊரிலே, அந்த பெத்தேலிலே ஒரு அனுபவம் உள்ள வயதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். வேதம் சொல்லுது கிழவனான தீர்க்கதரிசி. அவன் செய்ய முடியலை. அவன் சரியா அந்த இடத்துல ஊழியம் செய்யலை. அவன் சரியா ஊழியம் செஞ்சிருந்தான்னா அங்கே கண்ணுக்குட்டி அங்கே வந்திருக்காது. இல்லை, எதிராக அவன் பேசியிருப்பான், சத்தியத்தை சொல்லியிருக்கணும். நம்மளால சொல்லுவான், நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக அனுபவமாக இருக்கணும் தெரியுமா? நாங்கள் எத்தனை பைபிள் காலேஜ் தியாலேஜ் படித்தவங்க தெரியுமா? ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, இங்கேருந்து ஒரு வாலிப தீர்க்கதரிசி அனுப்பினார். அவன் யூதாவிலிருந்து போனானா. யூதா ஒரு துதிக்கிற கூட்டத்தில் இருந்து கர்த்தருக்கு போய் பலிபீடத்தில் யார் நிற்கிறா? ராஜா நிற்கிறான். அந்த தேசத்தின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா நிற்கிறான். அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இல்லை, தைரியமா போய் பலிபீடமே அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன் பாருங்க, இந்த யோசியா பிறக்கும் முன்னே தீர்க்க தரிசனம். இவன் இப்படி ஒருவன் பிறக்க போறான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்பதை வார்த்தையை கூறி அன்றே தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ அந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போ, கர்த்தர் உரைக்கிறதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பவே அவன் இருக்கிறதே நடந்துச்சு. அந்த ராஜா பலி செலுத்தும் பொழுது, ஏன்னா நேரம் இல்லை, அதனால உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், வீட்டில் போய் படித்து பாருங்க. ஆகவே அந்த தீர்க்கதரிசனம் சொல்றவனுக்கு எதிராக ராஜா கையை தூக்கினான், நீட்டினான், பிடினா. அவன் சேனையே நின்றுச்சு, இராணுவம் நின்றுச்சு. பிடிக்க முடிஞ்சா? முடியலை. நீட்டின கை முடக்க முடியலை. அதான் தீர்க்கதரிசி. அந்த ஊரில் நீ வயசாக இருந்து என்னையா பிரயோஜனம்? கிழவனான தீர்க்கதரிசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஓ ஊழிய என்னத்துக்கு? இதான் கடைசி காலம். அநேக வாலிபர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். அநேக வாலிபர்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு எழுப்புதலின் காலத்துக்கு தேவன் ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டிருக்கிறார். வாலிபர்களை அனுப்ப போறார், எழுப்ப போறார். கர்த்தருக்கு தேவை, கர்த்தருக்கு. ஆகவே நல்ல கவனியுங்கள். யோசியாவை குறித்த சொன்னேன். யோசியா என்றால் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவனா. இன்னொன்னு, அவன் சீர்படுத்துகிறவன். அவன் ஒரு சீர்திருத்தவாதி. தேசத்தை சீர்படுத்தினான், நாட்டை சீர்படுத்தினான். எருசலேமில் ஆரம்பித்து எல்லா நாடுகளுக்கும் போறான், சுத்திகரித்தான், விக்கிரகங்களாம் தூக்கி எறிடான்னா. கர்த்தருக்கு
அது மாத்திரம் இல்லை, அதில் அந்த 34ஆம் அதிகாரத்தில் 31, 32 தானும் உடன்படிக்கை பண்ணினான், ஜனங்களை உடன்படிக்கை பண்ண வைத்தான். கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். பாத்தீங்களா, 2 கோத்திரம் தான், 10 கோத்திரம் அங்கிட்டு போயிடுச்சு. இந்த 2 கோத்திரத்தை சீர்படுத்தினான். இருக்கிற மக்களை சீர்படுத்து, உன் குடும்பத்தை சீர்படுத்து, பிள்ளைகளை சீர்படுத்து, உன்னை சீர்படுத்து. ஆகவே சீர்படுத்தி உடன்படிக்கை பண்ணி வாழ கற்றுக்கொள். கர்த்தருக்கு எப்படி ஒரு ஒப்பு கொடுத்தல் பார்த்தீங்களா? அதான் யோசியா வந்து எல்லாவற்றையும் செய்தான். அந்த ஊருக்கு போனான், அந்த பலிபீடத்தில் அவன் தீர்க்கதரிசனம் சொன்னால வாலிபன், அதே மாதிரி செய்தான். அங்கே என்ன குறிப்படையாளம்? இந்த தீர்க்கதரிசனை நீ பிறந்து நீ வருவே இதை செய்வேன் சொன்ன அந்த தீர்க்கதரிசியின் கல்லறை அது. கர்த்தருக்கு பார்த்தீங்களா, ஒரு தீர்க்கதரிசி சொன்னா அது நிறைவேறுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்வாங்காதே, அருமையா சீர்திருத்து. எப்படி கிருபையை பார்த்தீங்களா? அந்த ராஜாவையும் பாருங்க, இந்த ராஜாவையும் பாருங்க. 2 பேருமே யூதா தேசத்துக்கு ராஜாவாக கொடுக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம், சோதனை வரும், பின்வாங்கிடாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க, கர்த்தர் எத்தனை சோதனை வந்தாலும் உங்களை கைவிடவே மாட்டோம். இயேசுநாறு காலத்தில் ஒரு கூட்டம் பின்வாங்கியே போயிடுச்சு. யோவான் 6:66 அருமையானவர்களை என்ன பண்ணாங்களாம்? அவருடைய சீசரில் அநேகர். யோவான் 6:66 முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பார்த்தீங்களா, இயேசுவோடு நடக்கிற வாழ்க்கை எவ்வளவு அற்புதமானது. அதை விட்டுட்டு போறியே, ஏன் தெரியுமா? ஏன் பின்வாங்கி போனாங்களா? 60வது வசனம் சொல்லுகிறது, வாய்ச்சி முடிச்சிடும். அவருடைய சீசர்கள் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசத்தை யார் இதை கேட்பார்கள்? யார் கேட்பா? உபதேசத்தை விட்டு பின்வாங்கிட்டான். உபதேசம்னு வரும்பொழுது சில ஊழியக்காரனே நிற்க மாட்டான். இதான் உண்மை. அப்போ சில உபதேசம்னாவே பின்வாங்கி போயிடுவான். நமக்கு மதிப்பில்லாமல் போயிடும், நமக்கு ஒரு முத்திரை போட்டுருவான். போடட்டும், எத்தனை முத்திரை போட்டான்னு உன்னை ஏற்றுக்கொள்ள, பரலோகம் ஏற்றுக்கொள்ளணும்ல. பரலோகம் கர்த்தரும் அங்கே பரலோகம் கர்த்தரும் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு நாள் மரணம் வரும், அங்கே போய் நிமிர்ந்து நிற்கணும். பரலோகம் ஒன்று புறக்கணிச்சிடக்கூடாது. ஊழியர்களாகிய நாம், மூப்பர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் உபதேசத்தை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. கர்த்தருக்கு உபதேசம், கிறிஸ்துவின் உபதேசம், அப்போஸ்தலர் உபதேசம். அப்போஸ்தலர் 2:42-43 படிச்சிங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் அவர்களை குறித்து பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டன. ஹல்லேலூயா! அப்படி ஒரு காலம் இது. உபதேசத்தை விட்டு பின்வாங்கி போனீங்கன்னா உனக்கு பரலோகத்தில் சீட்டே கிடையாது. இதான் உண்மை. பின்வாங்கி போனவெல்லாம் என்னாச்சு? நீங்களும் போய்விட ஆண்டவர் கேட்கிறார். இயேசு அதில் பேதுரு சொல்றாரு, யாரிடத்துல போவோம்? வசனம் உம்மிடத்தான உண்டு, சத்தியம் உம்மிடத்தில் உண்டு, நித்திய ஜீவ வசனம் இடத்தில் உண்டே. வார்த்தைக்காக கர்த்தரை பின்பற்றி வா. எல்லாரும் முழங்காலிடுவோம், ஜெபிப்போம், கர்த்தரை பார்ப்போம். பின்வாங்காதே, பின்னிட்டு பாராதே, பின்வாங்காதே. கர்த்தரை சார்ந்துகள், நம்பி. சோதனை காலம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நீ ஒரு நல்ல நிலமாயிரு. விதைக்கப்பட்ட வசனம் உன்னில் வேர் ஊன்ற இடம் கொடு, கற்பாறையாயல்ல. அப்போ சோதனை வரும் பொழுது பின்வாங்கி போயிடுவேன். நீ நல்ல நிலமாய் இருப்பாயானால் பின்வாங்கவே மாட்டாய். எசேக்கியாவை போல, யோசியாவை போல நில்லுங்கள். யோசியா காலத்தில் ஜனங்களையும் பின்வாங்க விடல.
அது மாதிரி எசேக்கியா காலத்தில் ஜனங்களை அவன் பின்வாங்க விடல. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை கைவிடவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சீர்படுத்தி ஒப்பு கொடுங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வார்த்தை தான், உபதேசம் தான், சபை தான், அப்போஸ்தலர் உபதேசம் உள்ள சபை தான், வேதம் தான். இந்த கடைசி காலத்திலே பின்வாங்கி விடாதே, பின்னிட்டு பார்த்து இழந்து போவாதே. பரலோகம் அழைத்து கொண்டிருக்கிறது. பரலோகம் நமக்கு ஒரு வாசஸ்தலம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. ஆகவே ஒப்பு கொடுப்போம். இந்த பூமியிலே கர்த்தருக்காக அவர் நம்மோடு இருக்கணும். நாம போற இடமெல்லாம் நமக்கு அனுகூலமாக்கப்படணும். 2026 எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக்கப்படணுமா? நீங்க ஜெயிச்சு வரணுமா? வெற்றி பெறணுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கணுமா? நம்புங்கள். பின்னிட்டு பாராதே, பின்வாங்கி விடாதே. இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த அனுபவத்துக்குள் அத்தனை பேரையும் நடத்தும். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கிருபைகளோடு இருக்கட்டும். தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதி. வார்த்தைகளை எல்லாரையும் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தின் மூலம் மகிமைப்படும். எங்களுக்காக எசேக்கியாவுக்காக எப்படி யுத்தம் பண்ணினீரோ அதுபோல எங்களுக்கு எதிராயுள்ள பிரச்சனைகளை யுத்தம் செய்து நீர் அழுத்து போடு இயேசுவின் நாமத்தில். ஜெயங்கொண்ட வாழ்க்கை கிருபைகளோடு இருக்கட்டும். போகிற இடத்தில் வருகிற இடத்துல உடைய பிரச்சனைகளோடு படி நடத்தட்டும். ஊழியங்களை சபை ஆசீர்வதி. எங்களை பலப்படுத்தும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை நாம் மன்னித்து நோய்களை நாம் குணமாக்கி பிராணனை அழிவிக்க விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களை நாடு முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போலாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு இந்த வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயூமத்தி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயூமத்தி ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 நீக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமாகி மயூமக்கி ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமாகி மயூமக்கி ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற சகாய மேரி, கீரனூர், ராயல் ரேச்சல், எம்ஜிஆர் நகர், 2 பேருக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். கர்த்தாவே சகாய மேரிக்காகும் ஆண்டவரே மகளை பலப்படுத்தும். கர்த்தர் குடும்ப வாழ்க்கையில் வெற்றி சிறக்க இந்த வருஷத்தில் அநேக நன்மைகளையும் கிருபைகளையும் கண்டு துதிக்க ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக வற்றாத நீரூற்றாக மகளை ஆசீர்வதி. ரேச்சலுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல கர்த்தாவே படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் திறமையிலும் வளரவும் தெய்வ பயத்தோடு அப்பா அம்மாவுக்கு பிரியமான எங்களுக்கும் பிரியமான பிள்ளையாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நன்மைகளினால் பிள்ளைகளை நிரப்பும், மேன்மைப்படுத்தும், குறைவின்றி நடத்தும். எல்லா கிருபையும் நன்மையும் இவர்கள் இந்த வருஷத்திலே தொடருவதாக வாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில்.
கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்திரம். எத்தனை கிருபை எத்தனை தயவு என் வாழ்வில் இயேசு ராஜா எனக்கு தந்தாரே என் இயேசு